வணக்கம். இன்று நான் சொல்லவிருப்பது தமிழின் பாடலுடைய பொருளை அறிந்து சொல்லித்தர வேண்டும். அதேபோல் பிள்ளைகளும் பாடலுடைய பொருளை அறிந்து என்ன சொல்ல வருகிறார்கள்ங்கிறத புரிந்து தான் மனப்பாடம் பண்ணணும். வெறுமனே மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை உட்காந்து தேர்வு எழுதுறதெல்லாம் எந்த ஒரு விதமான பயனும் கிடையாது. இப்போ நான் வச்சுருக்கிறது 6ஆம் வகுப்புடைய தமிழில் இருக்கக்கூடிய முதல் இயலில் இன்பத்தமிழுங்கிற ஒரு கவிதை பேழை நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம். இதில் கூட தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இந்த மாதிரி பாடல் சினிமா துறையில் அந்த காலம்னு சொல்லலாம். எங்களுடைய பாட்டி அம்மாச்சி இவங்கெல்லாம் உட்காந்து ரொம்ப அழகாக ரசித்து பார்த்த ஒரு பாடல் கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த பாடலில் எனக்கு அது இருந்த ஞாபகம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அந்த பாடலில் அவங்களோட வாய் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த உச்சரிப்புங்கிறத சொல்லும்போது அந்த தமிழுக்கு அமிதென்றுன்னு அவங்க பாடும்போது அது உச்சரிப்பெல்லாம் பார்த்துட்டு அப்போது இருந்த அந்த படம் இப்போ எங்கள் அம்மாச்சி பார்த்தாலும் அதோடய உச்சரிப்பு பார்த்துட்டு பாரு எப்படி வாயை கூனிட்டு ஒரு மாதிரி உச்சரிப்போட பாடுறான்னு சொல்லி அதை அவங்க உன்னிப்பாக கவனித்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் வியப்பாக கவனிப்பேன். ஸோ அந்த பாடல் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இதைத்தான் அவங்க பாடலாக பாடியிருக்காங்க. நான் அதை மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இந்த பாடல் பொருள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சிம்பிளாக இருக்குது, அந்த சிம்பிளாக இருக்கிறதுக்கான பொருளையும் பாடலையும் இணைந்து தான் ஒருத்தர் படிக்கணும். அதை விட்டுட்டு பாடலை தனியாக மனப்பாடம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பொருளை தனியாக மனப்பாடம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அங்கே என்ன தனியாக சொல்லிருக்கு, அதுக்கெலாம் என்னென்ன பொருள் அப்படின்னு தனித்தனியாக ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணுறது எவ்வளவு தவறான ஒரு செயலாக இருக்குது தெரியுமா? அப்படி பண்ணால் புக்கில் இருக்கிற மாதிரியே தான் நம்மளால் எழுத முடியும். புக்கை தவிர நம்மளால் வேறு எந்த சிந்தனைக்கும் கொண்டு செல்ல முடியாது. ஒரு பாடல் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். புக்கை நம்ம தொடும்போதே நமக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்கணும், அதாவது ஒரு உணர்வு இருக்கணும் அந்த புக்கு மேலே. அது யாரும் பண்ணுறதில்ல. அது அட்வான்ஸ்டு, அதாவது யாரெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னா சின்ன பிள்ளைங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய சரௌண்டிங்கில் என்னை சுற்றி உள்ளவர்கள் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் தனியாக தான் படிச்சிட்ருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் குற்ற உணவாக இருந்தது. ஸோ அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போது தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னா தமிழுங்கிறது ஒரு இன்பம் தரக்கூடியது தான் அந்த தமிழ். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையாக இருக்குது. அப்போ தமிழுக்கு அமுதுங்கிற ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு அந்த பாடலுடைய 2 வரியாக இருந்தாலும் சரி, 4 வரியாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு உடனுக்குடன் அதனுடைய பொருளையும் அறிந்து எழுதவும் படிக்கவும் கற்றுத்தர வேண்டும். அப்படி பிள்ளைங்களுக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அதை அப்படி ஒரு முயற்சியாவது எடுத்தாங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது பாடலுடைய பொருளை. இங்கே நான் பார்க்குற பசங்கள்லாம் பாடலை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுறாங்க கடன்னு. அடுத்து பாடலுடைய பொருளை கடன்னு ஒப்பிச்சிடுறாங்க. இது அந்த அளவுக்கு சரியாக எனக்கு படலை. ஸோ அதை திருத்திக்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி.